பாதுகாக்கிறதுக்காக இந்த பள்ளி வளாகத்தில் சின்ன குழந்தைகளுக்கு அதன் பிரகாரம் புகார் கட்டி வைக்கிறது மதுரை தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ கூட நம்முடைய தூத்துக்குடி எம்பி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, வீடுகளிலிருந்து வீதி வரை பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்களுடைய தொகுதியிலிருந்து நீங்கள் இந்த பெண்களுக்கான ஸ்கூல்ல காலேஜ்ல தனியார் இடத்துல பணிபுரிகிற எல்லா இடங்கள்லையுமே பெண் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு ஒரு புகார் பெட்டி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தூத்துக்குடி நீதிமன்றம் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி உள்ளதான் இருக்கு. இதை வெளியில கொண்டு போகணும்னு சொல்லி பல்வேறு முயற்சி நடக்கிறதா சொல்றாங்க. நாங்கள் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இந்த வழக்கறிஞர் நம்ம கோர்ட்டை இங்கேயே வைக்கணும், அதை நீங்கள் வெளியில மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மாநகராட்சிக்கும் நாங்கள் தீர்மானம் நகலாக அனுப்பிச்சிருக்கோம். மரியாதைக்குரிய மேயர் ஆணையர் அவர்களே, அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வார்டு 51வது வார்டு இருக்குது. அது பக்கத்தில் போலீஸ் கோர்ட்டஸ், தொடர்ந்து அந்த போலீஸ் கோர்ட்டஸில் கிட்டத்தட்ட கழிவு தண்ணியை பூராமல் என்னோட வார்டுக்குள்ளே தான் விடுறாங்க. அவங்க அந்த செப்டி டேங்க் தண்ணியை பூராமே அந்த 51வது வார்டுகளில் அந்த பகுதி மக்கள் தான் சுகாதார சேவையில் மிக மோசமான சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரோடு போட்டுட்டு வரீங்க பாலிடெக்னிக் பக்கத்தில், அங்கே விபிடி சிக்னல் அங்கேருந்து அந்த 3ஆம் மைல் பகுதி வர, அதில் நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு மாநகராட்சியால் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடாதுன்னு சொல்லி வாய்மொழியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் உண்மையான விவரம்னா அந்த முழுமையாக அந்த பைப்லைன் மேலே உள்ள அனைத்து ஆக்கிரமிப்பை அகற்றி நீங்கள் முழுமையாக அந்த சாலையை அமைக்கணும்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட வலியுறுத்தி அதிமுக சார்பாக கேட்டுக்கிறோம். வணக்கத்துக்கு மேயர் மற்றும் ஆணையர் அவர்களே. ஹைகோர்ட்டில் இருந்தால் முடிவு பண்ணி நம்மளுள்ள கோர்ட் கேம்பஸை வெளியே போடுறதுக்கு ஹைகோர்ட்டு மாண்புமிகு நீதியரசராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுற போது அதை தெரிவிக்க முடிகிறேன். அது மட்டும் இல்லை, மகளிருக்கு பல்வேறு கணக்கில் தமிழக முதலமைச்சர் சார்பாக நடவடிக்கை எடுத்து வராங்க. தூத்துக்குடி உங்களுக்கு யாருமே தெரியும், எங்கன்னா ஸ்கூல் ஃபோன் இருக்கோ அங்கே கேமரா ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம சிசிடிவி முக்கியமான சேலை பாவசி ரோட்டில் நடந்தாலே இங்கே நம்ம தெரியும். I-77 இருக்குது, குடிசலாஞ்சல் ஒரு கேமரா இருக்குது, எடிஆர் ரோட்டில் இருக்குது. என்னென்ன வகையில் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ, அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தை மகளிர் பூங்கா, அவர் சொன்ன மாதிரி நம்ம எம்பி மரம் வச்சுல மகளிர் பூங்கா, அதுக்கு அந்த மாதிரி பிரத்யேக வருது. அனைத்து பூங்காவிலும் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இன்னும் 206 பூங்கா இருக்குது. நம்ம மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பூங்கா இடம் 206. அதில் கிட்டத்தட்ட ஒரு 44 சில ஆக்கிரமிப்பு இருந்தாலும் அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு வரும். லைவ்ல இருக்கிற கிட்டத்தட்ட 50 பூங்கா இருக்குது. அதில் ஒரு 20 பூங்கா நம்ம புதுசாக திறந்துருக்கு 3 வருஷத்துக்கு. எல்லா பூங்காலையும் பார்த்தீங்கன்னா வாசலில் அந்தந்த வீடு யார் வீடு இருக்காங்களோ அதில் சிசிடிவி பொறுத்தவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு சொல்லிடுறேன். அவங்க வார்டில் நம்ம 50 வார்டில் விட்டுட்டோம். 16 மேரிட்டு திருவிழாவில் ஏற்கனவே ரயில்வேலேருந்து ஓட கிராஸ் ஆகிற பகுதி போலீஸ் கோட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. நம்மளோட மெடிக்கல் காலேஜ் அங்கே தான் இருக்குது பேக் சைடு. அதனுடைய ஏற்கனவே சேனல் வெட்டி நம்ம கோவை வரைக்கும் கொண்டு போய் அங்கேருந்து 45 கீழே உள்ள சேனலை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதனுடைய இன்னொரு சாலையும் இருக்குது, அது மண்ணாலே கிடக்கும். 110 இடம் 110 ஏக்கர் தொழில்துறை போகும்போது இருக்குது. அதுலேயே ஒரு சாலையும் ட்ரெயினும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஆய்வு நடந்துட்டு இருக்கு. கிராவிட்டி வந்துட்டுன்னா அந்த வேலையை நடைபெறும் என்று தெரிவித்து போயிருக்கு. நன்றி.